ஸ்ரீ மகாகுரப்யோ நமஹ. ஹரிஹி ஓம். சதாசிவசமாரம்பாம் சங்கராச்சாரிய மத்யமாம் அஸ்மதாச்சாரிய பர்யந்தாம் வந்தே குரு பரம்பராம். ஜெம் டிவி நண்பர்களுக்கு எனது வணக்கங்கள். இன்றைய நாள் அனைவருக்கும் இனிய நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை வேண்டி இன்றைய மதமும் நம் மதமே நிகழ்ச்சிக்கு செல்வோம். இன்னைக்கு நம்ம பகவத்கீதையில ஒரு ஸ்லோகத்தை விரிவான அர்த்தத்தோட பார்க்கலாம். விஷய வினிவர்த்தந்தே நிராஹாரஸ்ய தேஹினஹ ரசவர்ஜம் ரசோப்யஸ்ய பரம் திருஷ்ட்வா நிவர்த்ததே. இந்த ஸ்லோகத்திற்குண்டான விளக்கம். விஷயா வினிவர்த்தந்தே அப்படிங்கிற இந்த ஸ்லோகம் பகவத்கீதையின் 2வது அத்தியாயமான சாங்கிய யோகத்தோட 59வது ஸ்லோகம். இதுல நம்ம கிருஷ்ணர் அர்ஜுனனை பார்த்து என்ன சொல்றார் அப்படின்னா, முழுமையாக விடுதலை அடைவது எப்படி அப்படிங்கிற ஒரு தத்துவத்தை தான் சொல்றார் கிருஷ்ணர் இங்க. விஷயா வினிவர்த்தந்தே நிராகாரஸ்ய தேகினஹா. அதாவது இப்போ ஒரு எக்ஸாம்பிளோட ஆரம்பிக்கிறார் நம்மளோட கிருஷ்ணர். அதாவது முழுமையாக விடுதலை அடைவது எப்படி, அதாவது மோட்சம் அடைவது எப்படி, எங்கேருந்து வந்தோமோ அங்கே சென்று அடைவது எப்படி அப்படின்னு சொல்றதுக்கு ஒரு உதாரணமாக ஒரு எக்ஸாம்பிளாக நம்ம கிருஷ்ணர் சொல்றாராம். இங்க அவர் எக்ஸாம்பிளாக எடுத்த ஒரு விஷயம்தான் உணவு, ஃபுட் அப்படிங்கிறது. விஷயா வினிவர்த்தந்தே நிராகாரஸ்ய தேகினஹா. அதாவது ஒரு சாப்பிட்ற வஸ்துவை, சாப்பிட்ற ஒரு விஷயத்த, சாப்பிட்ற ஒரு உணவை பிடிக்கல அப்படின்னா, இப்போ ஒருத்தருக்கு வடை சாப்பிட பிடிக்கல அப்படின்னா நிராகாரஸ்ய தேகினஹா, அந்த ஆகாரத்தை, அந்த சாப்பாடை சாப்பிடாம அவரால் இருக்க முடியும். அதாவது இது வரைக்கும் வடையை சாப்பிட்ருக்கார் ஒருத்தர், இதுக்கப்புறம் அவர் வடையை சாப்பிட வேண்டாம் அப்படின்னு நினைச்சாருன்னா, அந்த சாப்பிட பிடிக்கல அப்படின்னா அதை அப்பலேருந்து அந்த வடையை சாப்பிட்றத நிறுத்தி விடுவாராம், சாப்பிடாம இருப்பாராம், அவரே தடுத்துப்பாராம். நிராகாரஸ்ய தேகினஹா ரசவர்ஜம் ரசோப்யஸ்ய பரம் திருஷ்ட்வா நிவர்த்ததே. ரசவர்ஜம் ரசோப்யஸ்ய, இப்போ இவர் இவ்வளோ நாள் அந்த விஷயத்த, அந்த வஸ்துவை சாப்பிட்டுட்டு இதுக்கப்புறம் சாப்பிட மாட்டேன் அப்படின்னு சொன்னார்னா, இதுக்கப்புறம் அவர் சாப்பிடாம இருந்தாலும் சரி, அவர் மனசுல இது வரைக்கும் சாப்பிட்டதுக்கான அந்த ருசி இருக்குமாம். அதாவது இப்போ இவ்வளோ நாளாக வடை சாப்பிட்டுட்டு இப்போ இன்னும் இதுக்கு மேலே சாப்பிட மாட்டேன்னு ஒதுக்கி வச்ச ஒரு நபருக்கு கூட அந்த வடையின் சுவை எப்பயுமே மனசுல நின்றுட்டே இருக்குமாம். அதே போலதான் அர்ஜுனா அப்படின்னு சொல்றார் நம்மளோட கிருஷ்ணர். அதாவது இது வரைக்கும் இந்த உலகத்துல இருந்துட்டு, இந்த உலகத்துல இருக்கிற சுகங்கள் துக்கங்கள் எல்லாத்தையுமே அனுபவிச்சதுனால இதுக்கப்புறம் இது எதுவுமே வேண்டாம்னு சொல்லிட்டு ஒரு சன்னியாசியாக ஒருத்தன் போனா கூட சரி, அந்த மாதிரி போறவனுக்கு முழுமையாக விடுதலை, முழுமையான ஒரு ஒரு ஃப்ரீடமான மோட்சம் கிடைக்காது. ஒரு முழுமையான மோட்சம் எப்போ கிடைக்கும் அப்படின்னா, ஒரு விஷயத்த அனுபவிச்சதுக்கு அப்புறமும் சரி, அந்த விஷயத்தை பத்தி யோசிக்காம வேற விஷயத்த பத்தி யோசிக்கிறவனுக்கு தான் அந்த மோட்சம் கிடைக்கும் அப்படின்னு சொல்றார். அதாவது இது வரைக்கும் இந்த உலகத்துல வாழ்ந்துட்டு, இது வரைக்கும் அந்த சுக துக்கங்கள்ல இருந்துட்டு, இந்த உலகத்தை அனுபவிச்சுட்டு அதுக்கப்புறம் மோட்சம் வேணும்னு சொல்லி போகும்போது கூட இந்த உலகம் நம்மளை பிடிச்சு இழுக்கிற மாதிரியே இருக்கும் அர்ஜுனா அப்படின்னு சொல்றார் கிருஷ்ணர். அது எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டா, நம்ம இந்த சாப்பாடு மாதிரி தான். நம்ம சாப்பிட்றத சில விஷயங்களை சாப்பிட்றத விட்டாலும் அந்த சாப்பாட்டோட ருச்சி நம்ம மனசுலயே நிற்குமா. அது போலதான் ஒரு தடவை இந்த மனம் சுகத்தை கண்டுவிட்டால் இன்னொரு முறை மறுமுறை காண வேண்டும் அப்படின்னு ஆசைப்படுமா மனம். அதனால இந்த மனத்துல இருக்கிற இந்த ருச்சியை தூக்கணும், இந்த ருச்சியை மனசுல இருந்து அகற்றி வைக்கணும் அப்படின்னா, இந்த ருச்சியை விட, இதுக்கு முன்னாடி இருந்த இந்த சுவையை விட அதிகமாக சுவையா இருக்கிற ஒரு விஷயத்த இன்ட்ரடியூஸ் பண்ணா மட்டும்தான் முடியும் அப்படின்னு சொல்றார் கிருஷ்ணர். இப்ப அர்ஜுனனுக்கும் சரி நமக்கும் சரி ஒரு கேள்வி இருக்கும். அதாவது உலகத்துல இருக்கிற சுக துக்கங்களை விட்டுட்டு சன்னியாசியாக போனாலும் சரி முழுமையாக விடுதலை கிடைக்காதுன்னு சொல்றார். அது எங்களுக்கு புரியாது. ஆனால் இந்த சுவைகள் எல்லாம் விட ரொம்ப உயர்ந்த ஒரு சுவை இருக்குன்னு சொல்றாரு. அது என்ன அப்படின்னா, அதுதான் பரபிரம்மத்தின் தியானமாம். அதாவது யார் ஒருவன் இந்த உலகத்தெல்லாம் விட்டுட்டு இந்த உலகத்துல இருக்கிற சுக துக்கங்களை அனுபவிச்சாலும் அது அவனை பிடித்து பின்னாடி இழுத்துக்கிட்டே இருந்தாலும் அந்த பந்தனத்துல இருந்துதான் விமோச்சனம் பெற்று அவரை பிடிச்சு வைக்கிற அந்த கயிறெல்லாம் வெட்டி போட்டுட்டு பகவானை மட்டுமே நினைக்கிறாரோ அவருக்கு தான் மோட்சம் கிடைக்கும். அதனால என்னதான் அந்த உலகத்துல இருக்கிற சுகங்கள் எல்லாம் சுவையாக நம்ம மனசுலயே நின்னாலும் அந்த சுவையெல்லாம் விலக்கி வைக்கணும்னா மனசுக்குள்ள அந்த சுவைகளோட இடத்துல பகவான் நிறுத்தினால் மட்டுமே தான் முடியும் அர்ஜுனா அப்படின்னு சொல்றார் கிருஷ்ணன். இந்த ஸ்லோகத்திற்குண்டான விளக்கம் இதுதான். மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.